கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை லூக்கா 11:35. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எப்படி இருளாகும் இல்லை? ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரகாசமாக இருக்கிற இடத்துல ஒரு இருள் சூழ்ந்தால் உடனே என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு பயம் வரும். ஐயோ இருட்டாயிடுச்சே என்ன சொல்ல, உடனே நம்ம என்ன செய்வோம்? அந்த வெளிச்சத்தை அந்த இடத்துல கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்வோம் இல்லையா? அதான் இன்றைக்கி இருள் ஆகக்கூடாது, உங்கள் வாழ்க்கை இருண்டு போகக்கூடாது. அதாவது பாவம் உங்களை சூழ்ந்து உங்களை அழுத்தி உங்களை தேவனிடத்துல நெருங்கி வர முடியாதபடி செய்யக்கூடாது. அதனால் பாவத்தை விட்டு விலகி வாங்க. என் தேவன் சொல்கிறார், இருள் ஆகக்கூடாது மகளே, நீ வெளிச்சமாக இருக்க வேண்டும், பிரகாசமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் சரீரம் எப்படி இருக்குதுன்னா பிரகாசிக்கப்பட வேண்டும். உங்கள் அவயங்களை தேவனிட்ட ஒப்புக் கொடு. உங்களை முற்றிலுமாய் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துகிறார். அதனால் எச்சரிக்கை சொல்கிறார். எச்சரிப்பாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கையெடுக்கிற ஒரு வேலைகளிலும் நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் பயபக்தியோடு கவனமாய் செய்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்பொழுது இருள் போன்ற பிரச்சனைகள் நம்மை நெருங்காது இல்லையா? பிசாசு நம்மளை நெருங்க முடியாது. சத்துருக்கிட்ட வராத அளவுக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் தங்கி தாபரிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். வெளிச்சம் உண்டாயிருக்கும், பிரகாசம் உண்டாயிருக்கும். அப்பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். அதனால் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குற இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாக உங்கள் வெளிச்சம் இருளாகக்கூடாது. அதனால் பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாக என் தேவன் இன்றைக்கு செய்வார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.